to my online section. Again நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா history day 1 history crash course series ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். and already biology crash course series வந்து 4 வீடியோஸோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். அது இன்னும் கண்டினியூ ஆகும். ஏனா நான் மட்டுமே எடிட்டிங் ப்ராசஸிங் பண்ண வேண்டியதனால கொஞ்சம் லேட் ஆகும். ஏனா என்னோட ப்ராசஸிங் எல்லாமே எடிட்டிங் எல்லாம் பண்ணி வரும்போது ரொம்ப லேட் ஆகும். ஸோ நான் நான் எவ்வளோ கூடிய சீக்கிரமே நான் பயாலஜி கிராஷ் கோர்ஸ் வந்து முடிச்சுக்குவேன். அண்ட் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வேணும்னு எல்லாம் கேட்டாங்க. பிடிஎஃப் பற்றியும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் நம்ம வந்து டே 1 ஹிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹிஸ்ட்ரியோட இது வந்து எந்த இதுலன்னா நான் ப்ரீவியஸாக ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் நான் ப்ரீவியஸாக ஸ்டடி பிளானில் ஃபர்ஸ்ட் 3 days ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு போட்டிருந்தது. அதுலேருந்து தான் நான் இந்த ஹிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த போர்ஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுறது எப்படின்னு நல்லது தான். இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுலேருந்து என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே படிக்கிற ஸ்டார்ட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆனவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கண்டிப்பாக டவுட்ஸ் இருக்காது. இப்போ ப்ரீவியஸ் இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் 2018 June 4 ஷிஃப்ட் 1 கொஸ்டின் தான் நான் இப்போ வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க ஜஸ்ட் ஒரு க்ளூக்காக நம்ம வந்து டிஸ்கஷன் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் செக்ஷன் வந்து பிகின் பண்ணுறோம். நம்ம வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க, நமக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஹவு மெனி கிரேட் பவர்ஸ், அதாவது மகாஜனபதாஸ் எக்ஸிஸ்டட் இன் தி 7th and 6th centuries BCE during the life of Lord Gautama Buddha. லார்ட் கௌதம புத்தா லைஃப்பில் 7th and 6th centuries அந்த டைம் வந்து எத்தனை மகாஜனபதாஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எத்தனை மகாஜனபதாஸ் இருந்தாங்க? 16 மகாஜனபதாஸ் வந்து இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங், அப்போ ஒரு டாபிக், அப்போ ஹிஸ்ட்ரி வந்து ஒரு டாபிக்னா அதுலேருந்து தான் சுற்றி கேட்குறாங்க எஸ்எஸ்சி. அப்போ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி வந்து எல்லாமே படிக்க வேண்டியதாக இருக்கும். எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் கேட்டால் அந்த ஒரு டாப்பிக்கை சுற்றி வளைச்சி தான் கேட்பாங்க. அப்போ மகாஜனபதாஸ்னால் நெக்ஸ்ட் கொஸ்டினும் மகாஜனபதாஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் தி monarchy states that existed in India in the 7th and early 6th centuries BC. 7th and early 6th century BCயில் எந்த monarchy ஸ்டேட் இருக்கும்? மகாஜனபதாஸ் தான் இருக்கும். அப்போது இதில் இல்லாதது, மகாஜனபதாஸ் இல்லாதது இந்த ஆப்ஷனில் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது மகதா, வைஷாலி, அவந்தி, கோஷலா. இதில் வந்து மகாஜனபதாஸ் 16 உண்டு. இதில் ஒரு 3 மகாஜனபதாஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஆர்டர் அவுட்டாக இருக்கும். அந்த ஆர்டர் அவுட் என்னது? வைஷாலி. இதுதான் நமக்கு வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு டாபிக்னால் அந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்குறாங்க நமக்கு. அப்போ ஒரு லாஜிக் வந்து புரியுது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே இது வந்து ஷிஃப்ட் 1 கொஸ்டினில் கேட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஷிஃப்ட் 1 கொஸ்டினில் கேட்டது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4 கொஸ்டின் வந்து ஷிஃப்ட் 1ம், லாஸ்ட் 3 கொஸ்டினும் ஷிஃப்ட் 2. நேம் தி ஸ்டேட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் விச் சந்திரகுப்தா ஒன் ஹேட் காட் இன் தி டவுரி ஃப்ரம் லிச்சவி. லிச்சவிக்கிட்ட இருந்து டவுரி வாங்கினது எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாங்க. டவுரியாக வாங்கினது எந்த ஸ்டேட்டு? பாட்டலிபுத்ரா. அண்ட் சாளுக்கிய டைனஸ்டியோட ஃபவுண்டர் யார்? புலிகேசி 1. Who was the founder of Chalukya dynasty? புலிகேசி 1. இந்த 4 கொஸ்டினும் ஷிஃப்ட் 1 பேப்பரில் கேட்டிருந்தது. நமக்கு வந்து அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஹிஸ்ட்ரியிலேருந்து மகாஜனபதாஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் சந்திரகுப்தா மௌரியா பீரியட் கேட்டிருக்காங்க, அண்ட் சாளுக்கிய டைனஸ்டி சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரியுது? ஆன்ஷியன்ட் இந்தியா தரவு பண்ணணும். எதுலேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஆன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல், மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃபுல்லுமே எங்களாலே டிஸ்கஸ் பண்ணணும் நமக்கு தெரியுது. அண்ட் நம்ம லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ், இது ஷிஃப்ட் 2ல் கேட்ட கொஸ்டின். ஷிஃப்ட் 2.
இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேசஸ் வாஸ் தி ரூல் ஆஃப் வாதியார் டைனஸ்டி. வாதியார் டைனஸ்டி வந்து ரூல் பண்ண எந்த பிளேஸு? மைசூரில் தான் இந்த வாதியார் டைனஸ்டி வந்து ரூல் பண்ணாங்க. விச் குயின் டைட் இன் 1564 டிஃபெண்டிங் தி கர்ஹா கதங்கா while ஃபைட்டிங் வித் முகல் ஃபோர்ஸஸ். இந்த குயின் 1564 இறந்தாங்க. ராணி துர்காவதி. இது முகல் எம்பரர்லேருந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அதான் எந்த இதுலேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஆன்ஷியன்ட் இந்தியா ஃபுல் தரவு பண்ணணும், மெடிவல் ஃபுல்லாக தரவு பண்ணணும், மாடர்ன் ஃபுல்லாக தரவு பண்ணணும். அடுத்தது இன் 1026 AD who attacked and located the famous Somnath temple? முகமது காஸ்மி. இவ்வளோ தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். அப்போ எதுலேருந்து கேட்டிருக்காங்க? நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லுமே தரவு பண்ணால் தான் நமக்கு வந்து என்னது அடிச்செடுக்க முடியும். இதுலேருந்து ஒரு டாபிக் பார்த்துட்டு போனால் மட்டும் நம்மளால் க்ராக் பண்ண முடியாது. நிச்சயமாக க்ராக் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரி மொத்தமாகவே படிக்க வேண்டியது தான் இருக்கும். அப்போ பேசிக்லேருந்தே நம்ம என்னது படிக்கணும். ஹிஸ்ட்ரினா என்னது அதை தான் அந்த கிளாஸ் செஷன் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பார்க்குற முன்னாடி பீரியட் என்ன பீரியடு என்னெல்லாம் பீரியட் இருக்குது. அப்போது ஆன்செஸ்டர் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர் ஹிஸ்ட்ரினாலே பழங்கால மனிதன் ஆன்செஸ்டர் அவரோட கதையை தான் நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி எப்படின்னா பைபார்ட்டேட் டிவிஷன்னு டிவைட் பண்ணியிருந்தாங்க. பைபார்ட்டேட்னால் என்னது? டூவாக டிவைட் பண்ணாங்க. அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அண்ட் ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படி ரெண்டாக டிவைட் பண்ணாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னால் எந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டம்? 30 லட்சம் பிசியிலேருந்து 600 பிசி வரைக்கும். ஹிஸ்டாரிக்னால் 600 பிசியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னால் அந்த காலத்தில் ரிட்டர்ன் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. ஹிஸ்டாரிக் பீரியட்னால் ரிட்டர்ன் எவிடன்ஸ் இருக்கும். இப்படி பைபார்ட்டேட் டிவிஷனை ரெண்டாக பிரிச்சுருந்தாங்க. அண்ட் இனி ஒருத்தவங்க வந்தாங்க, கிறிஸ்டோப் செல்லியரஸ்னு ஒருத்தவங்க வந்து ட்ரைபார்ட்டேட் டிவிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. கிறிஸ்டோப் செல்லியரஸ் அவர் வந்து ஒரு ஜெர்மன் ஹிஸ்டாரியன். 1638 to 1707 AD அவரோட ஆண்டு. அவர் வந்து ட்ரைபார்ட்டேட் டிவிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ட்ரைபார்ட்டேட் டிவிஷன்னா பைபார்ட்டேட்டில் வந்து நம்ம ப்ரீ ஹிஸ்டாரிக் பார்த்தோம். அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் 30 லட்சத்துலேருந்து 600 பிசி, அந்த 30 லட்சத்துலேருந்து 600 வந்து இன்னும் ரெண்டாக பிரித்தாங்க. 30 லட்சத்துலேருந்து 2500, 2500லேருந்து 600 அந்த மாதிரி ரெண்டாக பிரித்தாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக், அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்னு சொல்லும்போது 600லேருந்து டில் டேட் அந்த மாதிரி ட்ரைபார்ட்டேட் டிவிஷன் 3ஆக பிரித்தாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக், ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக், ஹிஸ்டாரிக். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டோப் செல்லேரியஸ் தான் இந்த ஹிஸ்ட்ரியை மூணு பீரியடாக பிரித்ததும் இந்த கிறிஸ்டோப் செல்லேரியஸ் தான். ஆன்ஷியன் இந்தியா, மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா, இந்த மாதிரி 3 பீரியடாக டிவைட் பண்ணதும் யார் தான்? இந்த கிறிஸ்டோப் செல்லேரியஸ் தான் டிவைட் பண்ணது. ஆன்ஷியன் இந்தியான்னு சொல்லும்போது பிகினிங் ஆன்செஸ்டர் ஆஃப் ஹியூமன் ஆன்செஸ்டர் தொட்டு 647 AD வரைக்கும், அதாவது டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா வரைக்கும். மெடிவல்னு சொல்லும்போது டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா டு பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 வரைக்கும். அண்ட் மாடர்ன் இந்தியான்னு சொல்லும்போது 1757 பேட்டில் ஆஃப் பிளாசியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். இதுதான் ஹிஸ்ட்ரியோட ஒரு ஓரியன்டேஷன். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்ட்ரியோட இது. ஆல்ரெடி நான் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் வந்து போட்டிருக்கேன் இந்த சேனலில். ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன். வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, அது 6th ஸ்டாண்டர்ட் பேசிக், இது வந்து லூஸ் அண்ட் ஜிகே புக் பேசிக். அப்போ ரெண்டுமே ஏகதேசம் ஒன்று தான். ஆனால் அதை விட இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து நிறைய ஜிகே வந்து கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து ஆன்ஷியன் இந்தியா வந்து என்னோட பிகினிங் டு 647 AD, அதாவது லித்திக் ஸ்டோன் கற்கால ஆதி மனிதர்கள் எல்லாம் இருந்தது. லித்திக் ஸ்டோன் பீரியட்லேருந்து ஹர்ஷவர்தனாவோட டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா வரைக்கும் ஆன்ஷியன் இந்தியா தான். ஆன்ஷியன் இந்தியானா என்னெல்லாம் உண்டு? ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், வேதிக் கல்ச்சர், மகாஜனபதா பீரியட், மௌரியா பீரியட், போஸ்ட் மௌரியா ஆர் ப்ரீ குப்தா பீரியட், போஸ்ட் குப்தா பீரியட் ஆர் வர்தனா டைனஸ்டி. இது இவ்வளோ ஆன்ஷியன் இந்தியா. நம்ம இன்றைக்கி மெடிவல் வரும்போது ஒவ்வொரு பார்ட்டாக இந்த மாதிரி டிவைட் பண்ணி படிக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஸ்டார்ட் பண்ணலை. நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேயும் 3 டைப்ஸாக டிவைட் ஆகும். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி இதோட சின்னதான
ஒரு பேசிக் கிளாஸு இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பற்றி தான் படிக்க போகிறோம். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா 30 லட்சம் பிசிலேருந்து 600 பிசி வரைக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னா 2500 பிசிலேருந்து 1750 பிசி வரைக்கும். வேதிக் கல்ச்சர்னால் 1500 பிசிலேருந்து 600 பிசி வரைக்கும். இந்த இயரெல்லாம் வந்து எல்லா புக்லையுமே இப்போ ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா இயரெல்லாம் வேரியண்டாக தான் இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து லூசன் ஜிகே புக்கோட இயர் புக்கு. ஒரு எது கரெக்டுன்னு நமக்கு சொல்ல முடியாத இயரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் படிக்கணும். அண்ட் இது வந்து லூசன் ஜிகே புக்கோட இயர். மகாஜனபதா பீரியட் வந்து 600 BC to 322 BC. Maurya period 322 BC to 185 BC. Post Maurya period or pre-Gupta period 185 BC to 319 AD. And Gupta period 319 AD to 550 AD. Post Gupta or Vardhana dynasty is the 550 AD to 647 AD. இந்த BCAD எல்லாருக்குமே டவுட் வரும். பிசினா என்னென்னா கவுண்டிங் ஃப்ரம் பேக்வேர்ட். ஏடின்னு சொல்லும்போது ஃபார்வேர்டில் கவுண்ட் பண்ணுறது. பிஃபோர் கிரைஸ்ட், பிஃபோர் காமன் எரா. பிசிஇனா பிஃபோர் காமன் எரா. பிசி பிஃபோர் கிரைஸ்ட். ஏடினா ஆனோ டாமினி, ஃபார்வேர்டில் கவுண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டைம்லைன் நோட் பண்ணிக்கோங்க. 1 2 3 அண்ட் 4 3 2 1 இந்த மாதிரி கவுண்ட் லைன் இருக்கு. இங்கே இருக்கிறது ஏடியும், இந்த சைடு ஏடியும், இந்த சைடு பிசி. இப்போ பிசின்னு சொல்லும்போது பேக்வேர்டில் கவுண்ட் பண்ணுறது, அதாவது 4 to 2 பிசி. ஏடின்னு சொல்லும்போது 2 to 5 ஏடி ஃபார்வேர்டில் வருது. அப்போது இப்போ வந்து நம்ம இருக்கிறதெல்லாம் ஏடி. இப்போ 2017 ஏடி to 2021 ஏடி. 600 பிசி to 2021 ஏடி. இப்போது 600 பிசி to 500 பிசி பேக்வேர்டில் போகிறது. பிசிக்கும் ஏடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். அண்ட் நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை பார்க்க போகிறோம். பேசிக் ஓரியன்டேஷன். ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னா 3 டைப்பாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து லித்திக் ஸ்டோனு, அடுத்த காப்பர் அண்ட் பீரியட். 3 பீரியடாக டிவைட் ஆகும். காலகட்டம் 30 லட்சம் பிசிலேருந்து 600 பிசி வரைக்கும். அதாவது லித்திக் ஸ்டோன் பீரியட்லேருந்து டெத் ஆஃப் ஹர்ஷவர்தனா வரைக்கும். அண்ட் ஹியூமன் எவல்யூஷன். ஃபஸ்ட்டு பரிணாம வளர்ச்சி, மனிதனின் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது, எங்கே மனிதன் ஃபஸ்ட்டு தோன்றினான்னா ஆஃப்ரிக்காவில். ஆஃப்ரிக்கா ஒரு ஒரிஜினல் ஹியூமனோட ஒரிஜினல் ஹோம்லேண்டுன்னு சொல்கிறது ஆஃப்ரிக்கா. அந்த ரீசன்னால தான் இந்த ஆஃப்ரிக்காவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்டு. கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்டுன்னு எந்த காண்டினெண்ட்டை சொல்லுவாங்க? ஆஃப்ரிக்காவை கிராடில் ஆஃப் ஹியூமன் கைண்ட். அண்ட் 2 தியரி, ஹியூமன் எவல்யூஷன் அண்ட் டெவலப்மெண்ட்டோட கனெக்ஷனுக்கு ஒரு 2 தியரி கொண்டு வந்தாங்க. என்னெல்லாம் தியரினா யூனிட்டரி ஆரிஜின் தியரி அண்ட் பேரலல் ஆரிஜின் தியரி. யூனிட்டரி ஆரிஜின் தியரினா மாடர்ன் ஹியூமன் வந்து ஒரிஜினலி எங்கே தோன்றினாங்கன்னா ஹோமோ எரெக்டர்ஸை தான் இந்த ஆஃப்ரிக்காவில் அங்கே தான் தோன்றினாங்க. தென் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் ரூட்ஸுக்கு மைக்ரேட் ஆனாங்க. டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆஃப் தி எர்த்தில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு மைக்ரேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பேரலல் ஆரிஜின் தியரினா மாடர்ன் ஹியூமன் எவால்வ்ட் பேரலாக போனாங்க. இங்கே ஆரிஜின், இங்கே பேரலல் ஃப்ரம் செவரல் டிஸ்பர்ஸ்டு ஹோமோ எரெக்டர்ஸ் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டு அட் தி சேம் டைம். பேரலாக நிறைய ஹோமோ எரெக்டர்ஸ் வந்து உலகம் மொத்தமே அதே சமயத்தில் போனாங்க, உலகம் மொத்தமே பரவினாங்க, ஸ்ப்ரெட் ஆனாங்க. அது பேரலல் ஆரிஜின் தியரி. தென் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் ஃபஸ்ட்டு வந்து ஆதி மனிதர்கள் தான் தோன்றினாங்க. ஃபஸ்ட்டு மனிதன் தோன்றினது அந்த மனிதனை நம்ம இது ஆல்ரெடி நான் வந்து வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆஸ்ட்ரோலோபித்தேக்கஸ் தான் ஃபஸ்ட்டு மனிதன். இந்த மனிதன் தான் தோன்றினது. ஆஸ்ட்ரேலோபித்தேக்கஸ் எந்த வருஷம்னா 50 லட்சம் பிசியிலிருந்து 30 லட்சம் பிசி வரைக்கும் இந்த மனிதன் வாழ்ந்தாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஏர்லி ஆன்செஸ்டர் ஆஃப் ஹியூமன், அதாவது ஒரு ஹியூமனோட தொடக்க காலம் சொல்லும்போது இவங்க தான் இந்த ஆஸ்ட்ரோலோபித்தேக்கஸ். இந்த பிக்சரில் இருக்கிற இவங்க தான் ஆஸ்ட்ரோலோபித்தேக்கஸ். இந்த மாதிரி தான் மனுஷன் ஃபஸ்ட்டாக இருந்த மனுஷன் வந்து இப்படி தான் இருப்பாங்க.
இவங்களோட ஆர்கியாலஜிக்கல் எப்படி ரிமைன்ஸ் எங்கே இருந்தாங்க, இவங்களோட ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் எங்கே இருந்தாங்கன்னா இவங்க வந்து ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் ஆஸ்ட்ரோலோபித்தேக்கஸ் அது வந்து குழந்தைங்களோட ஸ்கல்லு. அண்டு ஃபீமேல் ஸ்கெலிட்டனை வந்து எப்படி கூப்பிட்டாங்கன்னா லூசினா என்னென்னா மதர் ஆஃப் மேன், ஒரு மேனோட மதர். லூசினா ஒரு ஃபீமேல் ஸ்கெலிட்டன். அண்ட் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க எங்கெல்லாம் போயிருந்தாங்க, லிமிட்டட் டு ஆஃப்ரிக்கா ஒன்லி, ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான். அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னது, ஃப்ரீ யூஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ், அவங்களோட கையால் ஏதாவது பண்ணணும், கையால் ஏதாவது பண்ணால் போதும் அப்படி தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஃப்ரீ யூஸ் ஆஃப் ஹேண்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மனிதன் வந்து ஹோமோ எரெக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது இவங்க தான் இதுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருப்பாங்க, இவங்க தான் ஹோமோ எரெக்டர்ஸ். இவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா 30 லட்சம் பிசியிலேருந்து 40 லட்சம் பிசி வரைக்கும் வாழ்ந்தாங்க. இவங்க 50 லட்சத்துலேருந்து 30 லட்சம்னா இவங்க 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் பிசி வாழ்ந்தாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இவங்க பைபர்ட் ஹியூமன், இவங்க வந்து ஒரு பைபர்ட் ஹியூமன். அண்ட் இவங்க வந்து எங்கே இருப்பாங்கன்னா இவங்களோட ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் வந்து இவங்க ஆஃப்ரிக்காவில், ஏஷியா, யூரோப் இந்த 3 காண்டினென்ட்லையும் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து இந்தியா ஹத்னோரா நர்மதா ஹியூமன், இந்தியாவில் ஹத்னோரா ஹியூமன் ஆர் நர்மதா ஹியூமன் சொல்லுவாங்க. அதாவது ஹியூமன் ஃபீமேல்ஸ்கள், ஒரு ஹியூமன் ஃபீமேல்ஸ். ஹத்னோரானா ஒரு வில்லேஜ், நர்மதா ரிவரோட நார்த்தர்ன் சைடு இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ், அங்கே தான் இவங்களோட ஒரிஜினேட்டட் ஹோமோ எரெக்டர்ஸ். இவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, நர்மதா ரிவர் எந்த டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் ஹொஷங்காபாத் டிஸ்ட்ரிக்ட். இவங்க வந்து ஹத்னோரா நர்மதா ஹியூமன், அது ஒரு ஹியூமன் ஃபீமேல் ஸ்கல்லு. அதுக்கப்புறம் இவங்களோட ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப். அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க தீ கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு இவங்க கையால் ஏதாவது பண்ணால் போதுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னது கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. ஃபயர் எப்படி கண்டுபிடிச்சாங்க, கல்லில் உரைச்சி கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ஹோமோசெப்பியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரோலோபித்தேக்கஸ், அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்தது நியண்டர்தால் ஹோமோசெப்பியன்ஸ். அவங்க நியண்டர்தால் ஹோமோசெப்பியன்ஸ் வந்து 1 lakh BC to 40 lakh BC. ஃபஸ்ட்டு 50 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரை, 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் ஹோமோ எரெக்டஸ், 30 லட்சத்துலேருந்து 40,000 வரைக்கும் ஹோமோ எரெக்டஸ். அண்ட் 1 லட்சத்துலேருந்து 40,000 BC வரைக்கும் ஹோமோசெப்பியன் நியண்டர்தால். இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இவங்க வந்து ஒரு ஜெர்மனிக்காரங்க, ஜெர்மன் நேம் ஆஃப் நியண்டர் வேலி, ஜெர்மனியில் உள்ளவங்க தான் இவங்களோட நாமன்க்ளேச்சர். இவங்க வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க வந்து ஜெர்மனியில் உள்ளவங்க, ஜெர்மனி. அண்ட் இவங்க வந்து இவங்களோட ஆர்கியாலஜி எங்கெல்லாம் இருந்ததுன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் அதே போல் தான், எக்ஸ்டென்சிவ் ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப்ரிக்கா, ஏஷியா அண்ட் யூரோப் இந்த 3 காண்டினென்ட்டில் தான் அவங்களும் இருந்தாங்க. ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இவங்க வந்து ஃபஸ்ட்டு உள்ளவங்க வந்து கையால் ஏதாவது பண்ணால் போதும். அடுத்தது தீ கண்டுபிடிச்சாங்க. இவங்க வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு மேன் தட் ஸ்டார்டட் பரியிங் தேர் டெட், அதாவது இறந்த பிறகும் அவங்க வந்து மண்ணால் பரியானது மண்ணில் புதைக்கிறது, அதை வந்து தொடங்கினாங்க, பரியிங் தேர் டெட்டு. அதுக்கப்புறம் ஹோமோசெப்பியன் குரோமாக்னஸ், இவங்க வந்து மாடர்ன் மேன். இவங்க வந்து மாடர்ன் மேன். சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மாடர்ன் மேன், இந்த மாடர்ன் மேனோட சயின்டிஃபிக் நேம்னு சொல்லும்போது ஹோமோசெப்பியன். ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் நேம் சொல்லும்போது குரோமாக்னன். லோக்கல் நேம் ஆஃப் எ ராக் ஷெல்டர் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு லோக்கல் நேம் தான் இந்த குரோமாக்னன், இது ரிசர்ச் நேம். அடுத்த சயின்டிஃபிக் நேம் சொல்லும்போது ஹோமோசெப்பியன். ஸ்பெசிஃபிக் ரிசர்ச் நேம் சொல்லும்போது குரோமாக்னன். இது வந்து ராக் ஷெல்டர் ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு லோக்கல் நேம். அதுக்கப்புறம் சான்ஸ்லேட், ஃப்ரான்ஸ்காரங்க. அடுத்து இட்டாலியில் கிரிமால்டி, இப்படியெல்லாம் மாடர்ன் மேனை கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் மேன் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா இந்த எர்த்து முழுக்க இருப்பாங்க, ஜியோகிராஃபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனும் எர்த்து முழுக்க இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ஏர்லி சைன் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் 3 ஒரிஜினல் ஹியூமன் ரேசஸ். 3 ஒரிஜினல் ஹியூமன் ரேசஸ் வந்து இவங்க வந்து தொடங்கி வச்சாங்க.
காஷாய்டு, மொங்கலாய்டு அண்ட் நீக்ராய்டு 3 ஒரிஜினல் ஹியூமன் ரேசஸோட எவல்யூஷன் வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் பை பை, டேக் கேர். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.